வணக்கம். எப்பொருள் யார் யார்வே கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வேலையில் இருக்கிற நீங்க வேலையில இருந்து அப்படியே சைலண்ட் பண்ணிட்டு சும்மா காதுல கேட்டுக்குங்க. நன்றி. வேலையா இருக்கிறவங்க அமைதிப்படுத்திக்கங்க. அது நீ கவனிக்கலாம். எப்பொருள் யார் யார் இப்ப 2ஆம் பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். காலையில திருவாள் கம்பம் திருமாடும் நானும் அது கேட்டோம். பசினா என்ன, பிறவி நோயினா என்னன்னு அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த பசினா என்ன, அதுதான் ஆராய்ச்சி பண்ணார் வெங்கடேசன். ஆராய்ச்சி பண்ணார் மிகப்பெரிய டீப் டிஸ்கஷன், டீப் டிரைவ்பாங்க. டீப் டிஸ்கஸ்ங்கிறது டீப் ரிசர்ச்ங்கிறது சாதாரண. உயரை பணைய வைக்கிறதுங்கிறது 2000 ஆண்டுக்கு அப்புறம் வெங்கடேசன் தான் பண்றாரு. உயிரை பணைய வைப்பதில் வெங்கடேசன் 2000 ஆண்டுக்கு அப்புறம் பண்றாருங்கிறது இதுக்கு 100 நோபல் பரிசு கொடுத்தாலும் இணையாகாது. யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? இது வரைக்கும் யாராவது எங்கேயாவது இந்த இடத்துல ஆதாரம் இருக்கான்னு இல்லை. சும்மா அங்கேயும் உள்புறம் செய் வெளிப்புறம் செய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே தவிர பரிணாம அறிவியல் அடிப்படையில் யோகம் பரிணாமத்தோடு எப்படி தொடர்பு இருக்கிறது, யோகத்துக்கும் பரிணாமத்துக்கு என்ன தொடர்பு, ஆக யோகத்திற்கும் பரிணாமத்துக்கு என்ன தொடர்பு, அது எப்படி வேண்டப்படாத உறுப்பாக இருக்கிறது. வேண்டப்படாத உறுப்பாக இருந்தால் அது அமைதிதான் படுத்தணும், அதை வெட்டி எடுக்க முடியாது. ஆனா வெள்ளைக்காரர்கள் தவறான ஆராய்ச்சியின் காரணமாக உள்ள இருக்கிற எல்லா உறுப்பும் தேவையில்லைன்னு சொல்றாங்க. தேவையில்லைங்கிறதுக்காக அதை அறுத்து எடுக்கிறதா? ஏதோ ஒரு நோய் வந்துட்டா அந்த நோயை குணப்படுத்த தெரியாமல் அந்த உறுப்பவே வெட்டி எடுத்துறது. இதுதான் இது ஏன்னா இயற்கையில் இப்படித்தான் இருக்கு. இந்த சாபக்கேடு இருக்கும். இந்த சாபக்கேடு உள்ளே இருக்கிற எந்த உறுப்பையும் அறுவை செய்யக்கூடாதுன்னு யாராவது உத்தரவு போட முடியுமா? எந்த மதவாதியாவது உத்தரவு போடலான்னு பாருங்க. முண்டங்கள், எந்த மதவாதி முண்டங்களாவது உள்ளே இருக்கிற உறுப்புகளையோ வெளியே இருக்கிற உறுப்புகளையோ வெட்டி எடுக்கக்கூடாதுன்னு எந்த மதவாதி முண்டங்களோ இந்த அறிவியல் முண்டங்களோ சொல்லுதான்னு பாருங்க. ஏன் சொல்றதில்ல? பதில் சொல்லலாம், சொல்லுங்க. பதில் சொல்லலாம். பத்மா, நீங்க பதில் சொல்லலாம். சார், அவங்க ஏன் சொல்றது இல்லைன்னு கேக்குறீங்களா? அவங்களுக்கு தெரியறது இல்ல சார் இதோட மகத்துவம். ஏன்னா அவங்க அலோபதி தான் படிச்சுட்டு வராங்க. ஆனா இயற்கை படைத்த இயற்கைக்கு மாறுபட்ட உடல் உறவு வச்சாதான் இயற்கைக்கு மாறுபட்ட உடல் உறவு, இயற்கை ஆணும் பெண் உடல் உறவு, இந்த மாதிரி எத்தனையோ கேடுகட்ட அமைப்பு இந்த மாதிரிலாம் அரசாங்கம் தடை செய்யுது, மதங்கள் கூட தடை செய்யுது. அப்படி இருக்கிறப்போ உள்ளே இருக்கிற உறுப்புகளை எதுக்கு வெட்டி எடுக்கணும், வெளியே இருக்கிற உறுப்புகளை எதுக்கு வெட்டி எடுக்கணும்? அது இயற்கையா இருக்கிற உறுப்புகளை எடுத்து அந்த நோயை குணமாக்கிறதுக்கு வழி தெரியுது விட்டு போட்டு அப்படி உறுப்பை வெட்டி எடுத்து எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க? அது இயற்கைக்கு எதிரான அமைப்புன்னு யாருக்கும் தெரியாதா? இவ்வளவு நோபல் பரிசு பெற்றவங்க வாய் மூடிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன மருத்துவத்துறையில் நோபல் பரிசு பெறுகின்ற மருத்துவர், நான் சொல்றேன் மருத்துவத்துறையில். நீங்க நேத்து நான் பேசுறேன் இல்லையா, போயிடுவாங்க சார். அப்படின்னா மருத்துவத்துறையில் நோபல் பரிசு பெறுகின்ற, நான் சொல்றேன் மருத்துவத்துறையில், அவங்க பயாலஜி படிச்சவங்க, பயாலஜி படிக்காம வர முடியாது. மருத்துவம் உயிரியல் அதிக மதிப்பெண் எடுத்திருக்கணும், இருக்கணும். உயிரியல் அதிக மதிப்பெண் எடுத்திருக்கணும், உயிரியல் ஆராய்ச்சி பண்ணணும். பயோடெக்னாலஜி, என்னென்னமோ இருக்கு, அதெல்லாம் நிறைய வந்துருச்சு. இப்பதான் பயோடெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இப்ப வர்றதெல்லாம். ஆதி காலத்திலே உயிரியல் படிச்சிருந்தா தான் அதெல்லாம் வர முடியும். அதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் தான் மருத்துவராக வர முடியும். இங்க மாதிரி மதிப்பெண் வாங்குறவங்களாம் மருத்துவராக முடியாது. அங்கே ஆராய்ச்சி பண்ணணும். இங்க குருட்டு முட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா பயாலஜியில் 100 மதிப்பெண் வாங்கிட்டு, பயாலஜி 100 மதிப்பெண் வாங்கிட்டு கெமிஸ்ட்ரி 100 மதிப்பெண் போயிட்டு டாக்டர் ஆகலான்னு சொல்றதெல்லாம் அடிப்படை தவறானது. அப்ப ஆராய்ச்சியாளராக இருக்கணும். சரி, நேர விஷயத்துக்கு நான் வர்றேன். இங்கதான் பரிணாம அறிவியல்ல அகத்தூய்மை செய்வதன் மூலம், அகத்தூய்மை உள் தூய்மை செய்வதன் மூலமாகவே எல்லா உறுப்புகளையும், உள்ளுறுப்புகள், உயிர் உறுப்புன்னா உள்ள ஒரு 10-15 தான் இருக்கு. அது போக சின்ன சின்ன உறுப்புகள் நிறைய இருக்கு. 10-40-50 உறுப்பு இருக்கு. முக்கியமான உறுப்பு ஒரு 10-12 இருக்கு. இந்த 10-12 உறுப்பு கெட்டு போகின்ற பொழுது அதை இந்த கூச்சம் இல்லாம அறுவை சிகிச்சை பண்ணி அவனை காப்பாத்துறங்கிற பேர்ல சித்திரவதை நடக்குது. ரெண்டாவது இறப்பையினுடைய செயல்பாட்டை வெற்றி எடுத்துடுறாங்க. சரி, என்னன்னு காட்டினா புற்றுநோய் வந்துருதுங்கிறான். அப்ப உணவு பாதையே தேவையில்லைன்னு சொல்ற. சரி, அப்படி இருக்கிறப்ப எப்படி உணவு உள்ள கொடுக்க முடியும்? சரி, அப்படியே உணவு கொடுக்குறதா அரைச்சி கொடுக்கணுங்கிறா. சரி, அரைச்சி கொடுக்கறது எப்படி இயற்கையாகும்?
இப்போ நான் அரைச்சி நான் வந்து ஒரு மாவு, வெறும் மாவு ஒரு 100 கிராம், அவன் சொல்ற மாரி எண்ணெய் ஒரு 100 கிராம், அவன் சொல்ற மாரி கொண்டைக்கடலை 100 கிராம் அரைச்சு உள்ள குடுத்தா அவன் செத்து போயிற மாட்டானா? அவனோட கான்செப்ட் பாருங்க. அறிவுகட்ட முண்டம். கார்போஹைட்ரேட் குடுக்க சொல்றான் அறிவுகட்ட முண்டம். கார்போஹைட்ரேட் கார்பன். உடம்புல வந்து ஆக்ஸிஜன் நிறைந்திருக்கணும். உடம்புல வந்து நைட்ரஜன் நிறைந்திருக்கணுங்கிறான். நைட்ரஜன், ஆக்ஸிஜன் 2 சேர்ந்து தனித்தனியா இருக்காது. நைட்ரிக் ஆக்சைடா மாறும். எப்பவுமே 2 பார்ட்டிகிள் சேருகின்ற பொழுது, அது புதுசான ஒரு பொருளா மாறும். அதுக்கு தான் நைட்ரிக் ஆக்சைடுன்னு பேரு. நீங்க வயிறு காலியாக இருக்கிறப்ப உடம்பு நைட்ரிக் ஆக்சைடா மாறிடும். இந்த முண்டங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியக்கூடாதுன்னா, இயற்கை நோக்கமே வெள்ளைக்காரனுக்கு எதுவும் தெரியக்கூடாதுங்கிறது தான். குறிப்பாக மேற்கு நாட்டவர்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறது இயற்கை நோக்கம். மேற்கு நாட்டு மருத்துவத்துல எதுவும் தெரியக்கூடாது இயற்கை நோக்கம். அவன் வந்து உடம்பை சிதைக்க வேண்டும்ங்கிறத இயற்கை நோக்கம். நாம கிழக்கு நாட்டு மக்கள் சித்தர்கள். சித்தர்கள் சித்தர்கள் எந்த உறுப்பையும் கொலை செய்யக்கூடாது, எந்த உறுப்பையும் கிள்ளக்கூடாது. நாம் உடம்பை கூட கிள்றது கூட தவறு. உடம்பு கிள்றதே தவறுனா உடம்பு வந்து இந்த தம்பிள்ஸ் அடிக்கிறானா, அறிவே இல்லையா அவனுக்கு? அறிவு கட்ட முண்டங்களாட்ட தம்பிள்ஸ் அடிக்கிறானே. ம் தம்பிள்ஸ் அடிச்சு ஆரோக்கியமான இருக்கானா? நான் கேட்கறேன். எந்த நோபல் பரிசு, அதாவது மருத்துவத்தில் நோபல் பரிசு பெறுகின்ற ஒரு மருத்துவன் என்னைக்காவது கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் எவனாச்சும் நிரூபிச்சிருக்கானா? கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா நல்லதுன்னு யாராவது நோபல் பரிசு வாங்கியிருக்காங்களா? புரோட்டீன் சாப்பிட்டா நல்லதுன்னு யாராவது நோபல் பரிசு வாங்கியிருக்காங்களா? நான் சொல்றது மருத்துவத்துறையில் கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் சாப்பிட்டா மரணமே வராது. கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் சாப்பிட்டா அவனுக்கு புற்றுநோய் வராதுன்னு எவனாச்சும் நோபல் பரிசு வாங்கியிருக்கானா? இல்ல. இது யாரும் வாங்கல. ஏப்பா ஏன் வாங்கல? எவனாச்சும் கேட்கறான்னு பாருங்க. எந்த டாக்டர் அதை கேட்கறான்னு பாருங்க. அது நோபல் பரிசு பெற்றிருக்கு. எவனாவது கேட்கறான்னு பாருங்க. மானம் கட்டவனுக்கு. மனுஷன் பூரா அதை சாப்பிட்டு தானே மனுஷன் பூரா சாகுறியான். ஆனால் 2016ல நோன்பு இருந்தால் புற்றுநோய் நல்லாகுன்னு நோபல் பரிசு வாங்கிட்டாங்க. இனிமேல் எவனும் உணவை பத்தி பேசக்கூடாது. வாயை மூடிட்டு இருக்கணும் பரதேசி முண்டங்கள். அது ஒண்ணு இருக்கு. புற்றுநோய் வந்து நம்ம நோன்பு இருந்தா புற்றுநோய் சரியாகுது அப்படின்னு சொல்லி நோபல் பரிசை வாங்கிட்டாங்க. அப்படின்னு சொல்லி நோபல் 2016ல ஜப்பான் டாக்டர் வாங்கிட்டாரு. ஃபாஸ்டிங் இருந்தால் நோன்பு இருந்தால் புற்றுநோய் குணமாக்கும் சொல்லிட்டு நோபல் பரிசை வாங்கிட்டேன். அப்படி இருக்கும்போது எவனும் உணவை பத்தி எவனும் பேசக்கூடாது. உணவை பத்தி பேசக்கூடாது. நோபல் பரிசை வாங்கினதுக்கு அப்புறம் வாய் மூடிட்டுல இருக்கணும். இனிமேல் பிஎஸ்சி படிச்சவன், எம்எஸ்சி படிச்சவன், பிடெக் படிச்சவன், எம்டெக் படிச்சவங்க, அப்புறம் வந்து பயோடெக்னாலஜி படிச்சவங்க, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்ச வாய மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். வாய மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். கம்முன்னு இருக்கணும். அதனாலதான் சொல்றேன் நாம இப்போ இனிமேல் அதை மாற்றி கொடுக்க முடியாது. நோபல் பரிசு தான். அதனால மாட்டிக்கிட்டானுங்க எல்லாருமே. அதனாலதான் பின்னால் வரக்கூடிய மருத்துவர்கள், ஒரு மருத்துவர் 1998ல அவர் பேரு 1998ல அவர் பேர் டாக்டர் ஃபெரிட் முராட். அவரை பத்தி நான் படிச்சு காமிச்சிட்டு வகுப்பு நிறைவு செய்ய போறேன். அதுக்கப்புறம் 2ஆம் பாடத்தை படிக்க போறேன். 2ஆம் பாடத்துல தான் பசியை நிறுத்த வேண்டும். அது உற்ற நோய் என்று சொன்னால் உடன் ஏற்பட்ட நோய், ஏற்கனவே ஏற்பட்ட நோய். உற்ற என்றால் ஏற்பட்ட என்று பொருள். உற்ற என்றால் ஏற்பட்ட என்று சொன்னால் பிறக்கும்போது ஏற்பட்ட. பிறக்கும்போது 5 அறிவு. அதனால நான் அசைவம் சாப்பிடுறோம். பிறக்கிறப்ப 6 அறிவு யாருக்கும் கிடையாது. இப்ப நான் வந்து ஒரு 3 விஞ்ஞானிகள் காட்டுறேன். ஒருத்தர் பேரு ஜெர்மனி டாக்டர். அவர் நோபல் பரிசு பெற்றவர். அவர் மருத்துவத்துறைக்கு நோபல் பரிசு. உடம்புல ஆக்சிஜன் அதிகமா இருக்கிற தன்மை இருந்தால் புற்றுநோய் வராதுங்கிறாரு. இன்னொருத்தர் அதே சொல்றாரு, ஆக்சிஜனும் நைட்ரஜனும் சேர்ந்து இருந்தால், என்னது ஆக்சிஜன் நைட்ரஜன் சேர்ந்து இருந்தால் நைட்ரிக் ஆக்சைடு உருவாகுது. எத்தனை ஆண்டுக்கு அப்புறம்? அதுல இருந்து ஒரு 60-70 ஆண்டுக்கு அப்புறம். ஒருத்தர் ஆக்சிஜன் வேணுங்கிறாரு, ஆக்சிஜனோடு நைட்ரஜன் வேணுங்கிறாரு. அப்ப நைட்ரிக் ஆக்சைடு வேணும்னு சொல்றாரு. இந்த ரெண்டும் வேணுங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, அதுக்கப்புறம் ஜப்பான் டாக்டர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆக்சிஜனோடு நைட்ரஜனோடு வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்போ புற்றுநோய் குணமாகும் சொல்றாரு. இதுதான் 3 டாக்டர். ஒரு டாக்டர் பேரு 1931ல ஜெர்மன் டாக்டர் ஆட்டோ ஹென்ரிச் பார்பர் என்கிறவர் 1931 நோபல் பரிசு பெற்றவர். அவரே ஜெர்மனி டாக்டர். அவர் வந்து உடல் ஆக்சிஜன் நிறைய இருக்க வேண்டும்ங்கிறாரு. இன்னொருத்தர் 1998ல டாக்டர் ஃபெரிட் முராட் நோபல் பரிசு வென்றார். அவர் நைட்ரிக் ஆக்சைடு அதிகம் இருக்கணுங்கிறாரு 98ல. அதுக்கப்புறம் 2016ல ஜப்பான் டாக்டர் ஓஸ்மி அவர் என்ன சொல்றாரு? வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தால் புற்றுநோய் வெல்லலான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க விவரம் சொல்றாங்க.
எதுக்கு நோபல் பரிசு பெற்றாங்க, என்ன சாப்பிட சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் 3 விவரம் இருக்கு. அதுல நான் முக்கியமா சொல்றேன். இந்த ஃபெரிட் முராட் அவர் என்ன சொல்றாருன்னா, நைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதிகமா இருக்கணும்னா நீங்க ரா வெஜிடபிள் பச்சை காய்கறிகள், உதாரணத்துக்கு வெள்ளரிக்கான்னு வச்சுக்கலாம். வெள்ளரிக்காய் சாப்பிட ரா வெஜிடபிள்னா தக்காளி, வெங்காயம், பீட்ரூட் இதெல்லாம் பொடி பொடி நறுக்கி போட்டு ராவா சாப்பிட சொல்றாரு. பச்சையா சாப்பிட சொல்றாரு. என்னது? வேக வைக்காம வேக ஆஹ் வைக்காம பச்சையா சாப்பிட சொல்றாரு. சொல்லு எப்பங்க 98ல இதுதாண்டா உண்மையான மருத்துவங்கிறாரு. இதுதான் உண்மையான மருத்துவம். நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. என்னது? அது சரியா சார் நம்ம லைனுக்கு? அது அது வந்து அது இவர் சொல்றது வந்து நம்மளே எனக்கு ஒத்து வராது. நம்ம லைனுக்கு ஒத்து வராது. ஆரம்ப கட்ட மக்களுக்கு நாம தான் வேக வச்சு கொடுக்கணும். நம்ம வந்து எப்படி நம்ம கிளீனிங் ப்ராசஸ்ல போயிடுறோம். நம்ம வந்து நம்ம 7ஆம் அறிவுக்கு போறோம். இவங்க என்ன பண்றாங்க, அந்த 5ஆம் அறிவு உட்காந்துருக்கானுங்க. நாம என்ன பண்றோம்னா இது வந்து ஆதாரமா காட்டுகிறோம். இது இருந்து நான் ஒருத்தன் தான் சார் இருக்கேன். பூரா ஆன் ஹோல்டுன்னு ஒண்ணு இருக்கு. பூரா ஆரை காணாமே. அதுல 4 பேர் வந்தாங்க போயிட்டாங்க. பத்மா வந்துடுறாங்க. பத்மா வந்திருக்காங்க, கவனிக்கிறாங்க. அவங்க ஏதோ வேலையில் இருப்பாங்க. இப்பதான் வர்றாங்க. ஏதோ வேலையில் இருக்கட்டுங்க. நாம பேசிட்டு போவோம். நம்ம வகுப்பு முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். தேவைப்படுறவங்க கேட்கட்டும். அப்ப நான் வேற விஷயத்துக்கு வரேன். அப்ப 3 பேருமே இதுல இருக்கிற குறிப்புகளை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இதுல இருக்கிற என்ன நமக்கு சாதகமா என்ன இருக்கு, நம்ம பயிற்சிக்கு எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கறதான் பாக்குறோம். எப்பொருள் இவங்க சொல்லுவதெல்லாம் இதுல இருந்து எந்த அளவுக்கு நமக்கு தேவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னது? பச்சை காய்கறி சொல்றாங்க, அதை நம்ம வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான். வேக வச்சு நம்ம எதுக்கு சாப்பிடுறோம் சொல்லுங்க? நம்ம விஷத்தை கீழே இறக்குறதுக்கு. இது அவங்களுக்கு தெரியாது. அது அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு? நோபல் பரிசு பெற்ற அந்த முண்டத்துக்கு, நோபல் பரிசு பெற்ற அந்த முண்டத்துக்கு தெரியாது. அதே மாதிரி ஜெர்மனியில் சொல்லக்கூடிய இந்த டாக்டர் ஆட்டோ ஹென்ரிச் வார்பல், அந்த முண்டத்துக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. ஆமா. அதுக்கப்புறம் 2016ல ஜப்பான் டாக்டர் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கணும் அந்த முண்டத்துக்கும் தெரியாது. வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது பழைய விஷயங்கள் நாக்குல வந்து படின்னு ஜெர்மன் டாக்டர் இவங்களுக்கு முன்னாடி 1900 கொடுத்து போட்டு போயிட்டாரு. வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது பழைய விஷயங்கள், ஓல்டு மெடிசின், ஸ்டார்ச், ஃபேட் எக்ஸெட்ரா எப்ப 1900 கிட்டத்தட்ட 125 ஆண்டுக்கு நோபல் பரிசு நோபல் பரிசு கொடுக்கிற காலத்துக்கு நோபல் பரிசு 1990, 91, 92 தான் கொடுக்குறாங்க. 1901 தான் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் 1900 சொல்லி போட்டு போயிட்டாரு. யாரு? அர்னால்ட் எக்ரைட். அதான் சார், இப்ப இந்த காய்ச்சல் வரும்போது நாக்கு பூரா வெள்ளையா படியும், வாயெல்லாம் கசக்கும். அப்ப நம்ம என்ன கசக்குது இப்படி சொல்றோம். அப்ப அது எப்படி இந்த காய்ச்சல் மருந்து கொடுத்து அதை நீக்கிடுறேன்? காய்ச்சல் மருந்து கொடுத்து நீக்கிறது இல்ல, அழுத்தி வைக்கிறான். உங்களுக்கு புரியவே இல்லை. நீங்க நான் சொல்லல, அந்த விஷம் போயிருது இல்ல, விஷம் போறது இல்ல, அழுத்தி வைக்கிறதுன்னு பேரு. அதாவது எப்படியோ அந்த விஷத்தை உள்ள அமுக்கி விட்டுறேன். ஆனா நம்ம நாக்குல இருந்து நம்மளுக்கு தற்சமே என்ன கிடைக்குது, அந்த விஷத்தன்மை போயிருது நாக்குல. அதத்தான் இன்னொரு டாக்டர் சொல்றாரு. அப்படி அழுத்தி வைக்கிறது மிகப்பெரிய தவறு. அந்த அழுத்தி வைக்கப்படுவதனால் அந்த அழுத்தி வைக்கப்படுவதனால் அந்த மருந்துகள், மாத்திரைகள், ஊசிகள் எதுவா இருந்தாலும் சரியே, அது அந்த நோயை அதிகப்படுத்தும் எழுதுறாரு. இன்னொரு மருத்துவர் சொல்றாரு, கண்டுபிடிச்சு எழுதுறாரு. அது அதிகப்படுத்த பக்கமாக இன்னொரு நோயை உண்டாக்கும் அப்படின்னு. இவனுக்கு யார் சொல்றது? இது மருந்து இவன் டாக்டர் கிடையாதுங்க. இவன் எல்லாம் மருந்து கொடுக்கிற வியாபாரிகள். இந்த MBBS, MD, MS எல்லாம் மருந்து கொடுக்கறவனுங்க. மருந்து கொடுக்கற வேற, விஞ்ஞானிகள் வேற. என்னது? எந்த மருந்து கொடுக்கறவனு நிரூபிக்க மாட்டானுங்க. மருந்து கொடுக்கற எதுக்கு நிரூபிக்கிறான்? அதே டெம்பரவரியா பண்ணி விட்டு அதுக்குள்ள ஏதோ மருந்து மாத்திரை கொடுத்து மக்களை ஏதோ அவங்க வசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா. அப்ப இதை எதிர்த்து ஒரு நோபல் பரிசு வாங்கின்ற எந்த டாக்டரும் வாய் திறந்து பேசுறது இல்ல. தெரியாது. இதுதான்
இதுதான் பணக்கார தன்மைன்னு வேற. பணக்காரனை எதிர்த்து எவனும் பேச முடியாது. பணக்காரனை எதிர்த்து பேச முடியாது. நோபல் பரிசு பெற விஞ்ஞானியும் பணக்காரனை எதிர்த்து பேசக்கூடாது. மூச்சு விடக்கூடாது. மூச்சு விட்டான போர் கொண்டு போடுவாங்க அவனை. மூச்சு விட்டானா கொன்றுவாங்க. இங்க நம்மளை ம். யாரும் கொல்ல முடியாது. நம்ம இந்தியாவுக்கானது. நம்மளை எவனும் கொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் நம்ம நம்மள கொல்ல முடியாதுங்க. நம்ம அவனுக்கு போட்டி இல்ல. நான் அவனுக்கு பதிலா நீங்க ஒரு மருந்து தயாரிப்பு கம்பெனி வச்சீங்கன்னா உனக்கு கொன்றுவான். ஏன்னா நம்ம நமது வந்து இயற்கை. நம்ம போனதே இல்லையே. ஆமா. ரெண்டாவது வந்து நேச்சுராபதி வந்து உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சொந்தம். யாரு நேச்சுராபதியில வந்து நேச்சுராபதி இயற்கை முறை வந்து இயற்கை முறையை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அனைவருக்கும் சொந்தம். இயற்கை முறையை வந்து யாரும் சொந்தம் கொண்டாட கூடாது. அனைவருக்கும் சொந்தம். அந்த பழைய காலத்து முறை. ஆமா. அதனாலதான் சொல்றேன். சித்தர்கள் முறை இந்தியாவுக்கு தான் சொந்தம். சித்தர்கள் முறையை யார் வேணா பயன்படுத்தலாம். மனம் இருக்கிறவன் எல்லாம் பயன்படுத்தலாம். அறிவும் மனமும் இருக்கிறவன் பயன்படுத்தலாம். என்னது? ஆமா. அறிவு மனம், அதாவது நாலேஜ் அண்ட் மைண்ட், இந்த ரெண்டு இருந்தா போதும், யார் வேணா கடைப்பிடிக்கலாம். ஆமா. இந்த எல்லா சிறந்த முறைகள்லாம் இருக்கும்போது ஏன் இந்த மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு கொண்டு வராம விட்டாங்க? அது கல்வியில இல்ல. கல்வியும் இல்ல. ஆமா. கல்வியில இல்லாதனால சாபக்கேடுதான். கல்வியில சாபக்கேடுதான். சரியா? சரி. அத பூரா அமுக்கி விட்டுருக்கான் இந்த வெள்ளைக்காரன். எல்லாத்தையும் அமுக்கிட்டான். சரி, பிறவி நோயை எப்படி நிறுத்துவது? அதுதான் கேள்வி. பிறவி நோயை எப்படி நிறுத்துவது? இது அட்டாங்க யோகம் பயில வேண்டும். அட்டாங்க யோகத்தை யார் பயில்கிறார்களோ, இப்ப நான் காலையில இருந்து என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, காலையில இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒரே ஒரு அப்பம் தான் சாப்பிட்டிருக்கேன். அப்பம் சாப்பிட்டிருக்கேன். காலையில இருந்து ஒரே ஒரு அப்பம் சாப்பிட்டிருக்கேன். ஒரு ஆப்பம், ஆப்ப தோசை இல்ல அப்பளம் எண்ணெயில சுட்ட அப்பளம் ஒண்ணு சாப்பிட்டிருக்கேன். ஒரு அப்பளம். சரி. அடுப்புல சுட்டேன். என்னது? அடுப்புல சுட்டு எடுத்துட்டேன். அவ்வளவுதான். ஆமா. அப்பளத்தில் அந்த சாதா அப்பளம் சுட்டு வச்சிருக்கீங்க. ஆமா. அந்த கேஸ் அடுப்புல பர்னர் இருக்குல்ல, அதை வச்சு லேசா சுட்டு அப்படியே சுட்டுருச்சு. அவ்வளவுதான். ஒரே ஒரு அப்பளம். ஆமா. 24 மணி நேரத்துக்கு தான் என்ற உணவு. ஆமா. 24 மணி நேரத்துக்கு. ஆமா. அப்படின்னா எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னா, அந்த நைட்ரஜன் புரோட்டீனாக மாறுது. அவ்வளவுதான். அது இப்ப நம்மளுக்கு வந்து இது சிம்மி நீங்க வந்து அந்த 7ஆம் நிலையில ஒண்ணும் சாப்பிடாம இருந்தா நீங்க மேல போயிடுவீங்க. அதுக்காக சாப்பிடுறீங்க. ஆமா. தெரியும். அதுக்காக கீழே இறக்கி விட வேணுங்கிறதுக்காக வச்சிருக்கேன். சரி, இப்ப நான் பசித்தாகத்தை சொல்லி, இப்போ இதுல வந்து கடுமையான சக்கரை நோய், புற்றுநோய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உள்ளுறுப்புகளை கழுவி விட்டால் இந்த புத்தகத்தை வாங்கி எல்லாரும் படிக்கணும். ரெண்டாவது, புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு ஆசிரியரோட ஆலோசனை எல்லாம் யாரும் செய்யக்கூடாது. அதுதான் இங்க. ஆசிரியர் ஆலோசனை யாரும் செய்யக்கூடாது. ஆலோசனை இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமா. ஆலோசனை பெறணும். தேவைப்பட்டால் ஆசிரியரோட இருந்து பயிற்சி கத்துக்கணும். ஆலோசனை பெற்றதுக்கு அப்புறம் நீங்களே படிச்சு ஆராய்ச்சி பண்ணி நீங்க செய்யலாம். ஆனால் சந்தேகம் வந்தா எங்க போய் கேட்பீங்கன்னா, இந்த உலகத்துல எங்கேயுமே நீர் மருத்துவம் எங்கிட்டதான் இருக்குது. வேற எங்கேயும் கிடையாது. நீர் மருத்துவம் எல்லா நாட்டிலையும் நீர் மருத்துவத்தை வந்து பசிதாகத்தை கட்டுப்படுத்துகிற பயிற்சி, நீர் மருத்துவ பயிற்சிங்கிறது திருவள்ளுவரால் பரிந்துரைக்கப்பட்டு, ஜெர்மன் டாக்டரால் பரிந்துரைக்கப்பட்டு 2000 ஆண்டுக்கு அப்புறம் மீண்டும் வெங்கடேசன் கண்டுபிடிச்சு புத்தகத்துக்கு எழுதி போய் நான் அவர் மாணவராக இருந்து இதை கத்துக்கிட்டேன். ஆகையினால அவசர குடுக்கையாக ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்க தான் மாட்டிக்குவாங்க. அது எச்சரிக்கை சொல்றேன். ஒழுங்கா வாங்கி புத்தகத்தை படிக்கணும். ரொம்ப தெளிவாகணும். புத்தகத்தை வாங்கி ஒரு மாசம் கூட வாங்கிட்டு ஒரு வருஷம் கூட படிக்கலாம். அதற்கப்புறம் கூட பயிற்சிக்கு வரலாம். அதுக்கப்புறம் மெல்ல ஆரம்பிச்சு பார்க்கலாம். எந்த சைடு எஃபெக்டும் வராது. பயமா இருந்தா விட்டுறலாம். பயமா இருந்தா விட்டு விடலாம். ஒன்றும் ஒன்றும் வராது. பழையபடி என்ன, நீ சாதாரண உணவுக்கு போக போற. அதனாலதான் சொல்றேன், சந்தேகம் வந்தால் யார் சொல்லி தருவாங்க? சந்தேகம் வந்தா இணையினை தவிர யாரும் இல்லை. அப்படி யாராவது வெங்கடேசன் புத்தகத்தை வைத்து பேசுறவங்க கொடுத்தா நீங்க ஆதாரம் கேட்கணும். வெங்கடேசன் புத்தகம் கையில வச்சிருக்கணும். அவனும் கையில வச்சிருக்கணும். கேள்வி கேட்கறவனும் கையில் வச்சிருக்கணும். பதில் சொல்றவனும் கையில் வச்சிருக்கணும். பதில் சொல்றவன் பயிற்சி பெற்றவனா இருக்கணும். பதில் சொல்றவன் கேள்வி கேட்கறவன் பயிற்சி தொடங்க போறான். கேள்வி கேட்கறவன் பயிற்சி தொடங்கலாமான்னு கேட்பான். பதில் சொல்றவன் நான் அப்படித்தான் இருக்கிறேன்னு சொல்லணும். கையில புத்தகத்தை வச்சு பேசணும். ஏன்னா இன்னைக்கு இன்டர்நெட் வந்துருச்சு. கையில ஆதாரம் பேசக்கூடாது. கையில இந்த மாதிரி நான் 50 புத்தகம் வச்சிருக்கேன். உணவில்லாமல் வாழும் பழைய புத்தகம் 50 புத்தகம் வச்சிருக்கேன். எப்பவுமே எனக்கு 50 இருப்பு வச்சுட்டே இருக்கும். எங்க போனாலும் 10 புத்தகம் எடுத்துட்டே போவேன். ரயில்ல போனாலும் 10 புத்தகம் எடுத்துட்டு போவேன். பஸ்ல போனாலும் 2 புத்தகம் எடுத்துட்டு போவேன்.
படிச்சுட்டே இருப்பேன். யாராவது கேட்டா அப்பயே வித்துருவேன். வித்து எடுத்து படிச்சு பாருங்கன்னு சொல்லுவேன். இதுதான் என்னுடைய வேலை. ஆகையினால அவசரப்பட்டு நீங்க இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்ல கிடைக்குது. விஜயா பதிப்பு, கோவை விஜயா பதிப்பகம்னா முடிஞ்சு போச்சு. யாரு ஆமா. வேணாலும் படிக்கலாம். ம். இந்த புத்தகம் வந்து யாருக்கு சொந்தம்? இந்த புத்தகம் அச்சடிக்கு சொந்தம். அச்சடிக்கிறது விற்கிறது எல்லாத்துக்கும் அந்த விஜயா பதிப்புக்கு சொந்தம். நீ பணம் கட்டி கூரியர்ல வாங்கிக்கலாம். இது எனக்கு சொந்தம். இந்த புத்தகம் என்ற சொந்தம் கிடையாது. இதை நான் வாங்கி ஆமா. வச்சு படிச்சுட்டு பிறருக்கு சொல்லி தருகிறேன். அவ்வளவுதான். புத்தகம் வாங்கிப்ப, திருக்குறள் வாங்கிப்ப, புத்தகம் வாங்கி படிச்சு ஒரு வாத்தியார் என்ன பண்றாரு? கடையில் இருக்கிற புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு நான் வாத்தியார் வேலைங்கிறங்கிற நீ அவன்கிட்ட போய் பாடம் கேட்க வேண்டியதுதான். அதுதான் அவசர கொடுக்க வந்துட்டு தமிழ் பாடத்தை படிச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், கணக்கு புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு கணக்கு வேலை தெரியும் சொன்னீங்க, எல்லாம் மாட்டிக்குவீங்க. சரியா? சரி, இப்ப நான் சொல்லி முடிக்க போறேன். அட்டாங்க யோகம். அட்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தத்தினோடு கொண்ட நெருங்கிய தொடர்பு. அப்ப அட்டாங்க யோகமும் டார்வின், சார்லஸ் டார்வினுடைய கொள்கை ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு சார்லஸ் டார்வின் கொள்கை ரெண்டு ஒண்ணுதான். அட்டாங்க யோகமும் சார்லஸ் டார்வின் கொள்கை ரெண்டு ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, சரி. அட்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தத்தோடு கொண்டுள்ள தொடர்பு. அட்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தத்துடன் கொண்டுள்ள நெருங்கிய தொடர்பு. மேலும் மனித சமுதாயத்தின் வருங்கால விண்வெளி வாழ்க்கை முறை. அடுத்தபடி பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, தபம் எப்படி செய்வது? அதான் விஷயமே. 227வது அதிகாரம். மிகவும் பழமையான காலத்தால் நிலைத்த நூல்களை மட்டுமே விஞ்ஞானி வெங்கடேசன் பின்பற்றுகிறார். இடைக்காலத்தில் வந்த நூல்களை அல்ல. திருவள்ளுவர் தபத்திற்கு 2 வரிகளில் மிக அருமையான டெபனிஷன் கொடுக்கிறார். உற்றனே நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாவே அற்றே தவத்திற்கு உரு. இதன் உண்மையான பொருள், பிறவில ஏற்பட்ட பசி என்ற நோயை வெல்லுதலும் எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பது தவமாகும். தவம் என்ன தெரியுமா? மண்டை நினைக்கிறது, கொண்டே நினைக்கிறது, வாய் முட்டு உட்கார்றதுல முட்டாள்கள் செய்யற வேலை. இந்தியாவில பூரா இந்த முண்டங்கள் செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. யோக முண்டங்கள் இதுதான் பண்றானுங்க. யோக மார்க்க முண்டங்கள் சொல்லிட்டு அறிவுகட்ட முண்டங்கள் அப்படியே உட்கார்ந்துக்கிறது. வயிறு நிறைய கண்டதை தின்னு போட்டு, வயிறு நிறைய மரத்தை வச்சுக்கிட்டு, வயிறு நிறைய நோயை வச்சுக்கிட்டு, உடம்பெங்கும் சக்கர நோயும், மூட்டு வலியும், முழங்கால் வலியும், மயிறு மட்டை, நூற்றுக்கணக்கான நோய்கள் வச்சுக்கிட்டு, வயிற்று பூரம் பிய வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தியானம் பண்றானுங்களாமா. அறிவு கட்ட முண்டங்கள். இதுக்கு மேல கடுமையா சொல்ல முடியாது. தவம் என்று சொன்னால் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? இந்தியாவிலே தவம்னு சொல்ற ஒரே ஆள் திருக்குறள் தான், தமிழ் தான். தவம்னா பிறவி நோயை அறுத்தல், பசிதாகத்தை கட்டுப்படுத்துதல். பசிதாகத்தை கட்டுப்படுத்துவதற்காக எந்த உயிரையும் குறை செய்யக்கூடாது. எந்த உயிரையும் விரோதம் பார்க்கக்கூடாது. எந்த உயிரையும் கொலை செஞ்சு சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் அதுக்கு பேரு. ஆனால் இன்னைக்கு எதவோ தின்னுட்டு யோக மன்றத்துல அத்தனை பேரும் தியானங்கிற பேர தன்னை கொண்டுட்டு இருக்கிறானுங்க. கண்டதை தின்னு யோக மன்றத்துக்கு போறோம் ஒருத்தன் கூட ஆரோக்கியம் கிடையாது. எல்லாம் 3 வேளை மூக்க பிடிச்சி தின்னுட்டு வயிற்று நிறைய 10 கிலோ பிய வச்சுட்டு இருக்கிறவங்க தான் இருக்கிறான் அப்படின்னு ஜெர்மன் டாக்டர் அர்னால்ட் சொல்லுகிறார். ஜெர்மன் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் தன் வயிற்றில் சராசரி 10 பவுண்டு மலத்தை வைத்திருக்கிறான் என்று எழுதுறாரு. இதை விட கொடூரமா எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு மனிதனும் சாதாரண உணவை சாப்பிடுகின்றான். எவன் பல்லு வளர்க்கிறானோ அவன் நாற்றம் பிடித்தவன் அர்த்தம். விலங்குகளும் மாடுகளும் பல்லு விளக்குறது இல்ல, குழந்தையும் பல்லு விளக்குறது இல்ல. எப்ப குழந்தை பல்லு விளக்குதோ அவன் சாதாரண மாவு பொருள், சாதாரண உணவு, கேவலமான சாதாரண உணவை அந்த 5 அறிவை பயன்படுத்தி திங்கிறான். 5 அறிவு அடிப்படை கொண்டுதான் சாதாரண உணவு திங்கிறான். 5 அறிவு என்பது வாய் ருசி அடிப்படை கொண்டது. அந்த சாதாரண உணவை தின்று விட்டு 5 அறிவின் மூலமாக 7ஆம் அறிவுங்கிற ஆரோக்கியத்தை பெற நினைக்கிறான். 5 அறிவு இருக்கிறவனுக்கு 5 அறிவை பயன்படுத்தி சாதாரண உணவு திங்கிறவனுக்கு, 5 அறிவை பயன்படுத்தி வாய் ருசியை வைத்துக் கொண்டு சாதாரண உணவு திங்கிறவனுக்கு 6ஆம் அறிவு எப்படி வேலை செய்யும்? 7ஆம் அறிவு இருந்து ஆற்றலை எப்படி வேலை செய்யும்? உடம்பு எப்படி மருத்துவனா மாறும்? உடம்பு மருத்துவரா ஆகாது. உடம்பு இந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்ப தனக்குத்தானே மருத்துவரா மாறி அந்த நோய்களை கொள்ளுகிறதுன்னு சொல்லிட்டு 2016 நோபல் பரிசு வாங்கியாச்சு. இன்னைக்கு நோபல் பரிசு வாங்கி இன்னைக்கு 10 ஆண்டு ஆச்சு. உலகத்துல யாருமே அந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து
தனக்குத்தானே மருத்துவர் ஆகணுங்கிற விதி அறிவியல் என்பது பாடத்துல வரணும். உலகத்துல எந்த பாடத்திலும் கிடையாது. மருத்துவ பாடத்திலே கிடையாது. 2016 நோபல் பரிசு பெற்ற அந்த ஜப்பான் டாக்டர் பாடத்திட்டம் உலகத்தில் இருக்கிற எந்த மருத்துவ நூல்லையும் கிடையாது. அப்புறம் எப்படி இந்த நாடு இந்த உலகம் விளங்குமான்னு கேட்கிறேன். அதுக்கு தான் இது வந்தாச்சு. வெங்கடேசன பாடத்திட்டம் தான் உலகெங்கும் வர வேண்டும். அந்த பாடத்திட்டத்துல படிக்கல மாவன 800 கோடி பேரும் நோய்வாய்ப்பட்டு சாக வேண்டும். எப்படி 800 கோடி பேரும் நோய்வாய்ப்பட்டு சித்திரவதைப்பட்டு சாக வேண்டும். எவனும் தப்பிக்க முடியாது. மந்திரியா இருந்தாலும், பிரான்ஸ் நாட்டு அதிபரா இருந்தானே, இந்தியா நாட்டினுடைய அதிபரா இருந்தானே, தமிழ்நாட்டின் அதிபரா இருந்தா எல்லாம் புளுத்தி சாக வேண்டும் என்பது இயற்கையின் விதி. எவனும் தப்பிக்கொள்ள முடியாது. சரி, பரிணாமம் என்பது வேறு, பகுத்தறிவு என்பது வேறு, புலனறிவு என்பது வேறு. பகுத்தறிவு பேசுறவன்லாம் புலனறிவை தாண்டி வரணும். மானங்கட்டவனுங்க பகுத்தறிவு பேசுற எவனா இருந்தாலும் புலன்களுக்கு வேலை கொடுக்கறவன், ஐம்புலனுக்கு வேலை கொடுக்கறவன், மானம் வெக்கம் சூடு சொரணை இருந்தா பகுத்தறிவை பயன்படுத்துற அத்தனை பேரும் நோய் இல்லாம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்றேன், ஒரு அறிவும் இல்லாம இருக்கிறானுங்க. நானும் 25 வருஷத்துக்கு முன்னாடி தாய் தமிழ் பள்ளியில் நடத்தினவன், இலக்கியங்கள் நடத்தினவன், இலக்கிய கூட்டத்தை நடத்தினவன், திருக்குறள் பேரவையில் இருந்தவன், திருமந்திர பேரவையில் இருந்தவன், இந்த மாதிரி தமிழ் வட்டத்தில் இருந்தவன். இப்படிலாம் இருந்து பார்த்தேன். யாருக்கும் சொல்லி 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 மண்டையில ஏறவே இல்லை. இத்து போன முண்டங்களா இருந்தாங்க. சரி, இத்து போன முண்டங்களா இருக்கும்போது நான் தனியா வெளியே வந்துட்டேன். புரியுதுங்களா? வெங்கடேசனுடைய தொடர்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு விழிப்புணர்வே வந்தது. ஏன்னா அவர் தமிழ்னா என்ன அப்படின்னு எழுதுறாரு. உலகத்துல இனிமையான மொழி தமிழ் மொழி. உலகத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அவங்க அம்மாட்ட இருந்து தாய்மொழி படிச்சுக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு இனிமையான மொழி தமிழ் மொழிங்கிற. அப்புறம் ஒரு குழந்தைக்கு 2 மொழி தெரிஞ்சிருக்கணும். தாய்மொழியும் தெரிஞ்சிருக்கணும், உலகத்தினுடைய மூத்த மொழியான தமிழ் மொழியும் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வரலாறு. அதனாலதான் சொல்றாரு, இது விண்வெளி சக்தியில உடம்பு இயங்குதுங்கிறாரு. சரி, நான் முடிச்சுக்கிறேன். உற்ற என்று சொன்னால் இது உண்மையான பொருள், பிறவியிலே ஏற்பட்ட என்ற பொருள். எந்த நோயையும் வெல்லுதலும் என்ற எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும் ஆகும். அதாவது உற்ற என்றால் பசியை என்ற நோயை வெல்லுதலும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருத்தலும் ஆகும். இதுதான் அடிப்படை. நீங்க பகுத்தறிவை பயன்படுத்தாம வாய் ருசிக்காக உயிரை கொண்டு திங்கிறீங்க. வாய் ருசிக்கு அது இயற்கைக்கு எதிரானது, உன் உடம்புக்கு எதிரானது. இப்படித்தான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கம்பம் திருமாறன் சாப்பிட்டாரு. உலகமே அப்படித்தான் சாப்பிட்டு இருக்குது. அப்ப 5ஆம் அறிவுல தான் தின்னுட்டு இருக்கிறான். எத்தனை 5ஆம் அறிவை பயன்படுத்தி திங்கிறவனுக்கு எப்படி ஆரோக்கியம் வரும்? வராது. அப்ப தவம்னா இதன் உண்மை பொருள் பிறவிலே ஏற்பட்ட பசி என்ற நோயை வெல்லுதலும் எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பது தவமாகும். சரி, உற்ற என்ற சொல்லுக்கு ஏற்பட்ட என்று பொருள். பிறக்கும் குழந்தை பசியோடு பிறக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. பசியோடு பிறக்கிற குழந்தைக்கு 5 அறிவு தான். அதனால அது அசைவம் சாப்பிட்டு தான் தீரணும். என்னது 5 அறிவு உள்ளது பசி என்கிற காரணமுக்காக அசைவம் சாப்பிட்டு தான் தீரணும். அசைவம் என்கிற தாய்ப்பால். அப்ப 5 அறிவு இருக்கிற குழந்தை தான் அசைவத்தை சாப்பிடலாம். ஏன்னா 6ஆம் அறிவு அதுக்கு பிற்பாடுதான் வளர்கிறது. அப்ப 6ஆம் அறிவு வளர்ந்த பிறகுதான் நாம மாற முடியும். 6ஆம் அறிவு வளர்ந்த பிறகுதான் என்ன பண்ண முடியும்? நாம் மாற முடியும். அதை திருவள்ளுவரே ஒப்புக்கொள்கிறார். திருவள்ளுவரே 5ஆம் அறிவில் மாற முடியாது. 5ஆம் அறிவில் மாற முடியாது. 6ஆம் அறிவில் தான் அதற்கு அப்புறம் தான் இந்த இயற்கை 6ஆம் அறிவை கொடுக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். உற்ற என்ற சொல்லுக்கு ஏற்பட்ட என்பது பொருள். பிறக்கும் குழந்தை பசியோடு பிறக்கிறது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது 5 அறிவு தான் இருக்கிறது. பின்புதான் 6ஆம் அறிவு வளர்ச்சி அடைகிறது. நாம் எல்லோரும் பிறக்கும் பொழுது நான் வெஜிடேரியன் தான். நாம் பிறக்கும் பொழுது அத்தனை பேரும் அசைவம் தான் என்று சந்தேகமே இல்லை. பிற்பாடுதான் நாம் மாற முடியும் என்பதை திருவள்ளுவரே ஒத்துக்கொள்கிறார். அப்ப 5ஆம் அறிவில் மாற முடியாதப்பா முண்டங்களா, 6ஆம் அறிவில் மாறுங்கடான்னு வள்ளுவர் சொல்றார். சரிங்க சார், இப்ப 6ஆம் அறிவுக்கு யாரையும் போக விடுறது இல்லையே. ஆமாம். அப்ப என்னன்னா அது காரணம் பாடத்திட்டத்துல உலகம் முழுசு 5ல தான் நிக்குது. அதனால சொல்றேன். அதனால பாடத்திட்டத்துல இல்ல. இது யார் தெரியுமா சொல்லித்தரணும்? இனியன் மாதிரி இருக்கிற அளவு சொல்லித்தர வேணும். வேற வழியே இல்லை. அதாவது இன்னைக்கு உலகம் முழுசும் 5லே நிக்குது. 6க்கு போக 6 பேருக்குதான் 6ஆம் அறிவு. 6ஆம் அறிவு படிச்ச மனுஷனே இல்லையே. ஆமா, உண்மை. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அதான் சொல்றாரு, 6ஆம் அறிவை பெற்றவனுக்கு அறிவுள்ளவனுக்கு அதிர்ச்சி தருகின்ற நோய் வரலாமான்னு கேட்கிறாரு. 6ஆம் அறிவுடையவன்
ஆறாம் ம். அறிவு உடையவனுக்கு, அறிவாளிகளுக்கு அதிர்ச்சி தருகின்ற நோய் வரலாமான்னு கேட்கிறாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, எதிரதாக காக்கும் அறிவினார்க்கு இல்லை. எதிரதாக காக்கும் அறிவினார்க்கு இல்லைன்னா உடம்பை காத்துக் கொள்கின்றவன், எதிர்காலத்தில் வருகின்ற நோயை தெரிந்து கொள்றவன், இப்படியெல்லாம் அர்த்தம், இதுக்கெல்லாம் பொருள் இருக்கிறது. எதிரதாக காக்கும் அறிவினோருக்கு இல்லை, அதிர வருவதோர் நோய், கொடூர நோய் எல்லாம் அவனுக்கு வரலாமான்னு கேட்கிறாரு. எவனுக்கு அப்ப இந்தியால ம். அறிவே இல்லை, நீங்க சொல்ற மாதிரி இந்தியால எவனுக்கும் அறிவே இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இந்தியாவுல இல்ல, இந்தியாவுல இல்ல, உலகத்திலே ஆள் இல்ல. ஆஹ் ஆஹ் உலகத்திலே ஆள் இல்லடாங்கிற எவன் நோய் வாய்த்து உலகம் முழுசும் அஞ்சாம் அறிவுல தானே இயங்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. உலகம் பூரா அப்ப என்ன, உலகம் பூராவும் ஒரே இனம்தான். உலகம் பூராவும் ஒரே இடம் தான், அஞ்சாம் அறிவு தான். அஞ்சாம் அறிவு ஒரே இனம்தான். அவ்வளவுதான் ஆமா. இருக்கு. இது இயற்கையின்படி பார்த்தா பூமி பூரா ஒரே பூமி தான். அவன் வெவ்வேறு தாய்மொழி. இந்தியாவில் பிறந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன பிறந்த தமிழ் மொழியிலிருந்து தான் எல்லா மொழிகளும் பிறந்தன என்று அதுல மொழி வேணுமென்னா கொஞ்சம் அதுல வேணுமென்னா கொஞ்சம் காய்கறி, கொஞ்சம் இது சாப்பிட்டு, கொஞ்சம் சைவ உணவு சாப்பிட்டா கொஞ்சம் அதை வேணுமென்னா கொஞ்சம் ஆறுக்கு வரலாம். அப்படி சாப்பிட்டா கொஞ்சம் ஆறாம் அறிவு வேலை செய்யும். கொஞ்சம் அந்த அதை வந்து 5:30 வரலாம். 5:30 வரலாம். சரியா சொன்னீங்க. 5:30 வரலாம். 6க்கு வர முடியாது. 6க்கு வர முடியாது. 5:30 6க்கு வர முடியாது. சரியா? சரி. 5:30 வருவேன் அவன் மட்டும். இதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அருணகிரிநாதர் எப்பயுமே வள்ளுவர் சொல்லுவாரு. வள்ளுவரே வந்து ஒரு உண்மைக்கு 2 சாட்சி வேணும்னு சொல்லுவாரு. ஒரு உண்மைக்கு திருவள்ளுவர் சொல்ற ஒரு உண்மைக்கு 2 சாட்சி வேணும் பாரு. அப்படி சொல்லும் பொழுது ஆமா. திருவள்ளுவர் என்ன சொல்லிட்டாரு, பிறவி நோயான பசியை உற்ற என்றால் பசியை வெல்லுவதும், பசி என்ற நோயை வெல்லுவதும், எந்த உயிரும் கொலை செய்யாத இருத்தல் தான் தவம்ங்கிறார். அப்ப பசியை வெல்லுதலும், அப்ப எந்த நோயும் கொலை செய்யாம இருத்தல். அப்படி பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த மதங்களும் வள்ளுவர் சொல்ற ஏத்துக்க மாட்டாங்க. வள்ளுவர் சொல்றத எவனும் கடைபிடிக்க ஆளே இல்ல. அப்படி வாங்க, நாம தான் கடைபிடிக்கிறோம். உலகத்தில் முதல் முறையாக ஆளே இல்லை சார். இருக்கான் நியாயமானும் எவனும் இல்ல. நாம தான் இல்ல, கடைபிடிக்கிறோம். அது 5லே இருக்கும்போது அவனுக்கு நம்ம 6க்கு வந்து 7க்கு போறவங்களுக்கே இவ்வளவு சிரமம் இருக்கே, அது 5ல இருக்கவனுக்கு எப்படி மண்டை வேலை செய்யும்? சரி சரி வேலை சரி செய்யும். சரி ஆ. சரி. அப்ப அருணகிரிநாதருடைய ஒரு பாட்டை சொல்றாரு. நான் சொல்ற மாதிரி அவரும் சொல்றாரு. யாரு? திருவள்ளுவர் சொல்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் வந்து எனக்கு அவிரோத ஞானம் தண்டாயுதமும் திரிசூலமும் விளத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டியை வீழ்த்திடுவேன், செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வால் கண்டாயாட அந்தகா வந்துபார் சற்றின் கை கட்டவே. இது என்ன தெரியும் அர்த்தம்? ஒரு யமனை எதிர்த்து அருணகிரிநாதர் பாடுகிறார். யமனே நீ வரலாமான்னு கேட்கிறாரு. என்கிட்ட வர முடியுமான்னு கேட்கிறாரு. யமனை எதிர்த்து ஒரு புலவர் பாடிய பழம்பாடல். இதில் அவிரோத ஞானம் என்ற வார்த்தை வருகிறது. அதன் பொருள் எந்த உயிர் மீதும் விரோதம் பாராட்டாத அறிவு என்பதாகும். இதை இந்த தொடர் உயிருக்கு ஊறுகன் செய்யாமை என்ற சொற்களோடு ஒத்து இருப்பது கவனத்திற்குரியது. ஆக எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாது என்பது அருணகிரிநாதருடைய கருத்து. அதே போல திருவள்ளுவரும் பசிக்காக எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாதுங்கிறது திருவள்ளுவருடைய கருத்து. அப்ப 2 பேரும் ஒத்து போகுது. எல்லாரும் சொல்லியிருக்காங்க. வள்ளலார் சொல்லியிருக்காரு, இவர் சொல்லியிருக்காரு. எல்லாருமே யாரையும் பசிக்காக உணவு யாரையும் கொல்லக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆமா, புத்தர் சொல்லியிருக்காருல்ல, புத்தரும் சொல்லியிருக்காரு. மிகவும் சரி. எப்படி பசியை வெல்லுவது என்று நீங்கள் கேட்கலாம். அந்த பசியை வெல்லுவதற்கு மிகனும் குறையனும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3. பசி என்ற அந்த கொடிய நோய் அதிகமாகவும் போகக்கூடாது, குறைவாகவும் போகக்கூடாது. அப்படி என்றால் பூச்சியமாக இருக்க வேண்டும். என்னது? பூச்சியம். இத புரிஞ்சுக்கல, பூச்சியத்துல போய் நிறுத்தணும். அப்ப இறப்பை வந்து என்ன, இப்ப நம்ம இப்ப எல்லாம் போய்கிட்டே இருக்கோம். இந்த இது மொத்தம் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது 56 கிலோ இருந்தேன். இப்ப 7 கிலோ குறைஞ்சிருக்கு. சரி. 49 ஆயிடுச்சு. சரி. இது ஒரு பக்கம் இந்த வெயிட் குறையுது. இது நம்ம வந்து அந்த வெயிட் எப்ப லிமிட்டுக்கு வருதோ அப்ப வந்து முழு நிலை அடைஞ்சிட்டேன்னு சரியாயிருமா? ஆமா, முழு நிலை அடைஞ்சிட்டேன்னு சரியாயிரும். அந்த வெயிட் அதுக்கு அடுத்து 1 கிராம் கூட குறையக்கூடாது. குறையாது.
குறையாது. அப்படித்தான் அது வெங்கடேஷ். வரைக்கும் அது வரைக்கும் நானு இந்த நிலையிலேயே போகணும். ஆமா. அந்த வேற வழி இல்ல. நாக்குல விஷம் வரும் பொழுது நீங்க அந்த வேக வைத்த மாங்காய் சாப்பிட்டு இறக்கி விட வேண்டும். நாக்குல விஷம் வந்து கசப்பு வருது இல்லையா? அதான் வேக வைத்த பேரிச்சம்பழம், மாங்காய் ஏதோ ஒண்ணு. அ, அ. சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டு வேக வச்ச மாங்காய் சாப்பிட்டு வேக வச்சோம்னா எவ்வளவு வேணா சாப்பிடலாம். ஏன்னா அந்த விஷத்தை ஆ, எடுக்கணுங்கிறதான் விஷயம். விஷத்தை எடுக்காமல் போனால் எடுக்கணும். எடுக்கலைன்னா ஆமா. அந்த விஷம் உங்களை கொண்டு ஓடும். எடுக்கலைன்னா முந்தி வந்து ஒரு ஒரு நாள் கழிச்சு 1½ நாளிலேயே எப்படியோ இருக்கும். ஆ, அந்த நாக்குல எல்லாம் எப்படியோ இருக்கும். இன்னைக்கு என்னமோ பாருங்களேன், இன்னைக்கு ஃபுல்லா 48 மணி நேரம் ஆயிடுச்சு இப்ப. ஆ, ஒண்ணும் பண்ணாது. அதான் 48 மணி நேரம் வந்து இன்னைக்கு டெஸ்ட் பண்ணேன். ம். இன்னைக்கு வந்து அந்த ஏன்னா எனக்கு நாக்குல அந்த கசப்பு இருந்தா தானே, தடிமனா வெள்ளையா இருந்தா தானே இறக்கணும். ஆமா. அதனால இன்னைக்கு வந்து எதுவுமே அந்த மாங்காயோ, ம். எதுவுமே பேரிச்சம்பழமோ, அந்த ம். எதுவுமே சாப்பிடல. ஆ, சரி 2வது நாள். ஆ. இதே மாரி நாளைக்கு இது மாரி இருந்துச்சுன்னு வச்சுக்க, நான் ராஜா தான். ஆ, சரி, 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 சரி. இத பார்ப்போம். ஆ, 3வது நாளு எதுவுமே இறக்க முடியாம அளவு என்னைய அந்த பெரிய விஷமோ எதுவும் வரலைன்னா, அப்படி இருக்குமா? ம். ஆ, உடம்புல சரியா. விஷம் குறைஞ்சிருக்கும். ஆமா. விஷம் அப்படி இல்லைன்னா வரும். உடம்புல விஷம் இல்லைன்னா எடை குறையாது. உடம்பில் விஷம் இல்லை என்று சொன்னால் எடை குறையாது, எடை குறையாது, எடை குறையாது. எடை குறையாது. ஏன்னா வெங்கடேசன் தான் 2000 ஆண்டுக்கு அப்புறம் ஆராய்ச்சி பண்றாரு. அதான். அப்ப வந்து இந்த நாக்குல விஷத்தன்மை வரலைன்னா, எடையும் குறையாது, நம்மளுக்கு எல்லாமே சரியாயிருச்சுன்னு அர்த்தம். ஆமாம், 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 ஆமாம். ஏன்னா இல்லாம ஒண்ணு ம். இத ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு அனுப்புறேன். பதிவு பண்ணியாச்சு. அ நம்ம கூட பேச பேச நல்லா இருக்கு உங்களுக்கு. ஆமா, ஆமா. உண்மைதான். இது வந்து இதுதான் வந்து நோயை வென்றால் மரணத்தை வெல்லலாம். மரணம் என்பது நமது கையிலே தவிர, அந்த அறிவு கட்ட 5ஆம் அறிவில் மரணம் வரக்கூடாது. 6ஆம் அறிவில் மரணம் வரலாம். 5ஆம் அறிவில் மரணம் வரக்கூடாது. அ மரணத்தை முடிவு செய்வது மனம்தான். மரணத்தை முடிவு செய்வது மனம்தான். என்னது? நம்ம தான். மனசே அது தின்ன தின்ன தான் மரணம். ஆமா. அப்ப 5ஆம் அறிவில் மரணம் வரும். 6ஆம் அறிவில் மரணம் வராது. 7ஆம் அறிவை முடிவு செய்தா நீங்க உடலை விட்டு போயிரலாம். எப்ப வேணா போலாம். எப்ப உடலை விட்டு 60 வயசுல போலாம், 70 வயசுல போலாம், 80 வயசுல போலாம், 90ல போலாம், 100ல போலாம், 110, 150, 2000 வருஷம் கூட இருக்கலாம். புரியுதா? ஆமா, ஆமா. எப்படி இருந்தாலும் இயற்கையில கலந்தாகணும். எப்படி இருந்தாலும் இயற்கை கூட நம்ம அந்த இது வந்து நம்ம போய் சேர்ந்து தான் ஆகணும். ஆமா. அதுதான் இயற்கை விரும்புகிறது. தூய்மையோடு வர வேண்டும். நீங்க ஆ. வெளியே வந்து வெள்ளையும் சொல்லையும் போட்டு உள்ள பிணமாட்டு அழுகி கிடக்குது. உள்ள வந்து அழுகி கிடக்குது. ஆம்பளைக்கும் ஆ. பொம்பளைக்கும் வெளியே அழுகி கிடக்குது. உலகத்துல இருக்கிற ஆம்பளைகளும் சரிய பொம்பளையும் சரிய வயிறு அழுகி கிடக்குது. அந்த அழுகி கிடக்கும் பொழுது அதை சுத்தம் பண்ண சொல்றாங்க. அதுதான் தூய்மை. அதுக்கு தான் சொல்றேன். அதனால அந்த வகுறு சுத்தம் இல்லைன்னா யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க. அதுதான் ம், மெயின் பாயிண்ட். இப்ப நீங்க பாருங்க, எனக்கு பாத்தீங்கன்னா இந்த பல்லுல இருந்து வாட போய் எனக்கு 30 ஆண்டு ஆச்சு. பல்லுல இருந்து வாட போய் 30 வருஷம் ஆச்சு. ஆமா. எதுவுமே சாப்பிடுறது இல்லையா? ஆமா. ஆமா. அப்புறம் ம். குடிக்கோணுங்கிற என்ன வர்றதில்ல. ஏன்னா இந்த வாடை வர்றதில்ல, சுத்தமா இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு. என்ன ஆச்சரியமா இருக்குது இதெல்லாம். இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் அனுபவிக்கணும் இல்லையா? குடிக்கிறோம் இல்ல. ஆனா இதெல்லாம் அனுபவிக்கணும் இல்ல. எந்த தொந்தரவும் பண்றது இல்லைங்க ஐயா. என்னது? ஆயிட்டீங்களா உங்களுக்கு எதுக்கு? அதைத்தான் சொல்றேன். அப்ப இது அதிசயங்கள் கிடையாது. இயற்கை நடக்கிற உண்மைகள். என்னது? ஆமா. அந்த சித்தர் நிலைக்கு போயிட்டா, ஆ. இது பூரா நடக்குது. அவன் இது பூரா முகம் வந்து அந்த ம். அ இது தேஜஸ் கிடைக்குது. ஆமாம், 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 ஆமாம். ஆமா, ஆமா. சரி. இது எல்லாத்தையும் நிறைவு செய்ய போறேன். அப்புறம் மீண்டும் நாலு நேரத்துல ம். பேசலாம். சரி. இதைத்தான் கண்டிப்பா. ம். நிறைவு செய்ய போறேன். இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அ எ யமனை எதிர்த்து பாடுகின்ற பாடல். அப்ப பசிக்காக எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிறத விஷயம். அப்படி நான் பசி எப்படி நிறுத்துவது? அதை சொல்லி முடிக்க போறேன். பசிய மிகுனும் குறையினும் நோய் செய்யும். அப்ப பசி எப்படி நிறுத்துன்னு கேட்டீங்கன்னா, தண்ணீரை வைத்துத்தான் பசி நிறுத்த முடியாது. தவிர காப்பி குடிச்சு பசி நிறுத்த முடியாது. புரியுதுங்களா? ம். ஆமா. காப்பி என்பது காப்பி குடிக்கிறது என்பது 5ஆம் அறிவு. சோறு திங்கிறது வந்து 5ஆம் அறிவு. ருசி என்பது 5ஆம் அறிவு. இந்த 5ஆம் அறிவு வைத்துக் கொண்டு
சுவையை வைத்துக் கொண்டு சுவையை கலக்கி தின்னது 5ஆம் அறிவு தான். சுவையை கலக்கி ம். தின்னது 5ஆம் அறிவு தான். புரியுதுங்களா? அந்த 5ஆம் அறிவை வைத்துக் கொண்டு ஜீரணநீரை அமைதிப்படுத்த முடியாது. அந்த நோயை வெல்ல முடியாது. நோய்ங்கிறது கொடிய பித்தம். நோய்ங்கிறது கொடிய கபம். இந்த கபம் வந்து அதிகமா போயிரும் அல்லது குறைஞ்சு போயிரும். சில பேர் சொல்றாங்களா, உங்களுக்கு திடீர்னு சர்க்கரை அதிகமாயிடுச்சுங்கிறான், திடீர்னு சர்க்கரை குறைஞ்சு போச்சுங்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் அவன் வந்து அந்த ஜீரணநீரை நிறுத்த தெரியாத, அந்த தனக்குத்தானே நோய் குணமாக்க தெரியாத அந்த முண்டங்கள் தான் என்ன பண்ணுதுன்னா அப்படி கூட்டி குறைக்குது. எவனாலையும் சர்க்கரையை கூட்ட முடியாது, எவனாலையும் சர்க்கரையை குறைக்க முடியாது, எவனாலையும் நடுநிலைக்கு கொண்டு வரவே முடியாது. நடுநிலைக்கு 0 ஆக்க முடியாது. எவனாலையும் முடியாது. ஆனால் ஆமா. நம் மனிதர்கள் மட்டும்தான் முடியும். 6ஆம் அறிவை பயன்படுத்தி 6ஆம் அறிவின் தர்க்கம் பண்ணணும். பசினா என்ன, ருசினா என்ன, ஜீரண நீர்னா என்ன, உடம்பு சக்தி நான் எங்க ஒரு இருந்து. நான் ஒரு உதாரணம் தானே. ஆமா, நீங்க ஒரு உதாரணம். நீங்க தான் 67 0 வயதில் ஆக்கிட்டோம்ல. ஆமா, சர்க்கரையை நில்லாக்கிட்டோம்ல. ஆமா. சர்க்கரை நெல்ல உலகத்திலே வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக சர்க்கரை குணமாக்குற மனிதன் நீங்க ஒருத்தர் தான். ம். அறிவியல் புரியுது. அடிப்படையில். அதே ஆமா. நேரத்துல அறிவியல் அடிப்படை அதே நேரத்துல நீண்ட நாள் தொடர் நீண்ட நாள் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து அந்த விஷத்தை முறையா எடுத்து பச்சை வாந்தி எடுத்து காட்டினவர் நீங்க தான். இந்தியாவுல உலகத்துல முதல் முறையா நீங்க தான். அப்படியா சார்? ஆமா, ஓ! வேற எவனும் எல்லாம் கிடையாது. உங்க ஆசீர்வாதம் தான். சரி, அத இத பத்தி விஷத்த வெளியேற்றிருக்கேன். ஆமா. முதல் தடவை உப்பு இருக்கிற விஷத்தை ஏற்றிருக்கேன். இப்ப பாரு, இன்னொரு விஷம் இன்னொரு தடவையும் வரலாம். வரலாம் வரலாம் வரலாம். இனி இனி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க தான் 3 வருஷம் போட்டு உங்களை வறுத்து எடுக்கிறேன்ல, கொஞ்சமா விடுறேன். எப்படி தினம் ஆ. 4 விட வறுத்து எடுக்கிறேன்ல, புடிச்சு இழுத்து இழுத்து திருமாறனை புடிச்சு இழு இழு இழுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து கடைசியா அதே நிமித்தி நாளைக்கு வரலைன்னா 2, 3 நாள் வரலைன்னா ஆளக்கானான்னு விரட்டுறீங்கல்ல. விரட்டி விரட்டு விரட்டி விரட்டி நம்மள. ஆமா. பாரு. ஆமா, 2 நாளா இப்ப கிட்டத்தட்ட மாசக்கணக்க நீர் பயிற்சி செய்றீங்க. எவ்வளவு சத்தமா பேசுறீங்க பாருங்க. உங்களை விட நான் எவ்வளவு சத்தமா பேசுறேன். ஆமா, ஆமா, ஆமா. இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நைட்ரஜன் புரோட்டீனை மாறுறதுனால ஏற்படுகின்ற நன்மைகள். ஆகினால வெக்கங்கள், ஓ! மான வெக்கம், சூடு சொரணை இருக்கிறவன் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.